முத்துவும் மீனாவும் சத்யாவையும் ரேகாவையும் பாட்டி வீட்டில் வச்சிடுறாங்க. சிந்தாமணி வீட்டில் வந்து எல்லாரையும் மிரட்டுறாங்க. தபார் என் பொண்ணு கிடைக்கலாம் அவ்வளோதான், அவங்கள யாரும் நிம்மதியாக இருக்க விட மாட்டா அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை மொக்க பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. சிந்தாமணி வெறி பூச்சா மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் மிரட்டுறாங்க. தபார் உன் பையன் தான் என் பொண்ணை கடத்தி போயிருக்கான், என் பொண்ணு சீக்கிரம் வரலன்னு வச்சுக்கேன் உங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், உன் பையன் உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா என் பொண்ணு எப்படி போனாலோ அதே மாதிரி என் வீட்டுக்கு வந்து ஆகணும் இன்னைக்குள்ள அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. உடனே பதறி போன மீனா அவங்க அம்மா மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. மீனா இங்கே பாரு மீனா, சிந்தாமணி வந்து இதெல்லாம் மிரட்டு போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, சத்யாவுக்கு என்ன ஆகுனே புரியல, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னென்னவோ சொல்கிறீங்க, சத்யா ஆசைப்பட்டான்றதுக்காக இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்றீங்க, ஆனால் இப்போ சத்யாவே உயிரோட கிடைப்பானான்ற மாதிரி இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது மீனா, அந்த பொண்ணை வீட்டுக்கே அமைச்சிடலாம் மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அம்மா பயப்படாதம்மா, கண்டிப்பாக சத்யாவுக்கு எதுவும் ஆகாது, சத்யாவை சேஃபாக பாட்டி வீட்டில் தான் வச்சுருக்கோம், அங்கே யாருக்கும் தெரியாது சத்யா அங்கே தான் இருக்கிறது, அதனால நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ரேகா நம்ம பக்கம் தான் இருக்காங்க, அதனால் நம்மளுக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி மீனா சத்யா அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. ரோகிணி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி இவ எதுக்கு இப்போ வேறு ஃபோன் பண்ணிகிட்ருக்கா சே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி கேட்குறாங்க. என்ன ரோகிணி சொல்லு அப்படின்றாங்க. ஆண்டி உங்கள் பொண்ணை கடத்திட்டா கேள்விப்பட்டா அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ என்ன இப்போ அதுக்கு உனக்கும் தெரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாண்டி அதை பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ண அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே ரோகிணி அப்போ தான் உண்மையை சொல்லிடுறாங்க. சத்யாவும் ரேகாவும் எங்கே தம்மா இருக்காங்க, முத்தோட பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க, இந்த விஷயத்த மனோஜ் தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி சிந்தாமணிக்கு ரோகிணி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க. உடனே சிந்தாமணி கேட்குறாங்க, நீ சொல்கிறது உண்மையாக ரோகிணி அப்படின்றாங்க. கண்டிப்பாக 100% உண்மை தான் ஆண்டி, இப்போ தான் மனோஜ் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனான், நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக ரேகாவும் சத்யாவும் ஈஸியாக பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறேன், நல்ல விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண ரோகிணி, அந்த அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடு, நான் இன்றைக்கே போய் அந்த சத்யாவை அடித்து போட்டு என் பொண்ணை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி சத்யாவை போய் அடித்து போட்டு ரேகாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பாட்டி முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, முத்து நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துச்சுடா, அந்த சிந்தாமணி என்ற ரவுடி பம்பில் நிறைய அடியாளங்களை கூப்பிட்டு வந்து சத்யாவை அடித்து போட்டு ரேகாவை கூப்பிட்டு போயிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நானும் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், என்னால் முடியவே இல்லை முத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்துக்கு ஒன்றுமே புரியல, எப்படி பாட்டி அந்த இடம் தெரியும், அவங்களுக்கு யாருக்குமே தெரியாத இடமா தானே அவங்களை எதுவுமே சேஃபாக வச்சேன், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி முத்து அப்படியே பயங்கரமாக கத்துறாரு. உடனே மீனா வந்து கேட்குறாங்க, என்னங்காச்சு அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு மீனா, சத்யாவை அடித்து போட்டு ரேகாவை தூக்கி போயிட்டாங்க சிந்தாமணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, எப்படிங்க பாட்டியோடைய இடம் சிந்தாமணி தெரியும், அம்மாவுக்கு இப்போ தான் பதில் சொல்லி வச்சேன் நான் ஃபோனை, சத்யா சேஃபாக இருப்பான்ட்டு, இப்போ என் அம்மாவுக்கு நான் பதில் சொல்கிறதே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க மீனா. உடனே முத்துக்கு அப்போ தான் ஒன்று புரியுது. உடனே மனோஜ் கிட்ட போய் கேட்குறேன், டேய் நீ ரோகிணி மீட் பண்ணியாடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாம் ரோகிணி மீட் பண்ண தான் ஷோரூமுக்கு வந்தா, என்னடா அப்போ அதுக்கு அப்படின்றாரு. நீ சத்யா இருக்கிற இடத்த ரோகிணி கிட்ட சொன்னேன் அப்படின்றாரு. ஆமாம் சொன்னேன், இப்போ அதுக்குன்னு அப்படின்றாரு. டே எல்லாம் ஒன்றா தான்டா, இப்போ சத்யாகிரி இடத்த அந்த ரோகிணி சிந்தாமணிகிட்ட போய் சொல்லிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மனோஜ் நெக்கில் அவங்க இடத்த கண்டுபிடிச்சா எனக்கு என்னடா வந்தது அதை பற்றி அப்படின்ற மாதிரி நெக்கில் சொல்கிறாரு. உன்னால் தாண்டா எல்லாரும் வாழ்க்கையும் கெட்டு போகுது அப்படி சொல்லிட்டு மனோஜை போய் அடிக்க போகிறாரு முத்து. உடனே விஜய் வந்து தடுத்துட்டு, டேய் ஏதோ ஒரு சத்யா ஆண்டவருக்காக நீ மனோஜ் அடிப்பியா, அதை நான் பார்த்துட்டு இருக்கிறோமா, கையிடுறான் மேலே இருந்து அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நான் அப்போவே சொன்னேன், இந்த பூ கட்டுற குடும்பத்துக்காக நீதிக்கிட்ட ஓடி போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் அந்த சத்யா அவனே ஒரு திருட்டு பையன், அவன் ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு போனான்னா அவன் கூப்பிட்டு போய்ட்டு வாழட்டும், அதுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பலிக்கட்டு ஆகிட்டோமா, அந்த சிந்தாமணி வந்து மிரட்டு போகிறா, அவளே பெரிய ஃப்ராடு, அவள் என்னையும் ஏமாற்றி இந்த வீடியோ ஏமாற்றி எழுதணும்னு நினச்சா, அவகிட்டலாம் வச்சுக்கிறது நல்லதே இல்லைன்னு நான் அப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது அந்த சத்யாவை அடித்து போட்டு ரேகா கூப்பிட்டு போயிட்டாங்க, அதுக்கு இதுக்கு சொல்லிட்டு இவ்வளோ வந்து சண்டை போட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயா பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போ முத்து சிந்தாமணி கிட்டேருந்து ரேகாவை எப்படி மீட்க போகிறான்றதை பார்க்கலாம்.